தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க இருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியான நிலையில அடுத்தடுத்து, அதாவது தேர்தல் முடிவு வந்த பிறகு ஒரு அரசு அமையும், ஒரு சுமூகமான ஒரு அரசியல் சூழல் நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடுத்தடுத்து பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் முதற்கட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்ட 2 பிரிவிற்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் என அடுத்தடுத்து பரபரப்பாக இருந்தது. இந்த நிலையில இது அனைத்தும் சற்று ஓய்ந்த நிலையில தற்பொழுது ஒரு தேசிய கட்சியில மீண்டும் இந்த பரபரப்பு அதிகரித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை தற்பொழுது டெல்லி பயணம் செல்ல இருக்கிறார் என்பதுதான் அந்த தகவலாக இருக்கிறது. பொதுவாக ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய நபர் டெல்லி செல்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் கூட அண்ணாமலையை பொறுத்தவரையில 2026 சட்டமன்ற தேர்தல் காலத்திலிருந்து கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது மாநில அளவில் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவர் முரண்பட்டு வந்தார், அதிருப்தியில் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார். அது தொடர்பாக கடிதங்களையும் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு, அதாவது எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனை ஒட்டி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதில்லை. பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். ஆனால் இடையில தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சில இடங்களுக்கு செல்ல முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். இதுவும் அதிருப்தியின் ஒரு வெளிப்பாடாகவே அப்பொழுது பார்க்கப்பட்ட நிலையில தேர்தல் முடிவுகள் வருகின்றன. பலத்த படுதோல்வி அடையுது பாஜக. இதை எதிர்பார்த்த அது போன்று ஏற்கனவே அண்ணாமலை தெரிவித்திருந்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பத்திரிகையாளர்களையும் மக்களையும் சந்தித்து பேசுவேன் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது வரை அவர் பேசாத நிலையில பாஜக அடைந்த அந்த படுதோல்விக்கு ஏற்கனவே அவர் அதிருப்தியில் இருந்தது போன்ற காரணங்கள் தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வந்திருந்த நிலையில தற்பொழுது அவர் ஒரு முடிவெடுக்க இருக்கிறார் என்பதுதான் அந்த தகவலாக இருக்கிறது. இந்த தகவலை பொறுத்தவரையில தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சி எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறது, அதாவது தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து கட்சியினுடைய தேசிய செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது அண்மையில் கோவையில் நடைபெற்றது. அப்பொழுதுமே கூட பல்வேறு காரணங்கள் என்பது ஆலோசிக்கப்பட்ட நிலையில் கூட்டத்திற்கு பிறகாக தோல்விக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய தலைவர்கள் நியமிக்கப்பட்டு ஒரு 5 பேர் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து அந்த காரணங்கள் மாவட்ட வாரியாக எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருந்த சூழலில் அண்ணாமலைக்கும் மதுரை, தேனி ஆகிய 2 மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மாவட்டத்திற்கு அவர் செல்லவில்லை என்று தெரிய வந்தது. குறிப்பாக அந்த மாவட்டங்களுக்கு சென்று அது கட்சி சொன்ன அந்த ஆய்வுக் கூட்டங்களை அவர் நடத்தவில்லை என்பது தெரிய வந்தது. இது அடுத்த கட்டமாக, அதாவது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை மேலும் பல்வேறு கட்சி வேலைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் என்பதை காட்டியிருந்தது. இந்த நிலையில தான் தற்பொழுது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்றோ அல்லது நாளையோ அவர் டெல்லி செல்வார் என்பது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அதற்கான காரணம், டெல்லி செல்வதற்கான காரணம் என்னவென்றால் மூத்த தலைவர்களை சந்தித்து தனது அதிருப்தியை மிகவும் கடுமையாக தெரிவிக்க இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அதாவது கட்சியிலிருந்து விலக வேண்டிய சூழலில் நான் இருக்கிறேன் என தன்னுடைய நிலையை அவர் கட்சி மூத்த தலைவர்களிடம் தெரிவிக்க இருக்கிறார் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. அவ்வாறு கட்சி அந்த அவருடைய ரெசிக்னேஷன், அதாவது அவருடைய பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அடிப்படையில் அவருக்கு அடுத்த கட்டமாக பொறுப்புகள், தேசிய அளவில் பொறுப்புகளோ அல்லது ராஜ்யசபா MP போன்ற அமைச்சர் ஆகுவது போன்ற விஷயங்களை டெல்லி மேலிடம் அவருக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. எனினும் அந்த ஆப்ஷனை அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையா என்பது குறித்து அண்ணாமலை விரைவில் தெரிவிக்க இருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி அவர் தன்னுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி அன்றோ அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தன்னுடைய ஆதரவாளர்களை நேரடியாக வரவழைத்து அவர்களிடம் சந்தித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில புதிய கட்சி துவங்குதல் என்பதுதான் தற்பொழுது சில நாட்களாகவே அவரை சுற்றி வரக்கூடிய விஷயமா இருக்குது. புதிய கட்சியை அவர் துவங்க வேண்டும் என்கிற அவரது ஆதரவாளர்கள், பாஜகவை பொறுத்தவரையில பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் மற்றும் அவர்கள் கட்டளையிடுவதையும் காரியகர்த்தா என்று சொல்லக்கூடிய நிர்வாகிகள் செய்து முடிப்பார்கள். ஆனால் எந்தவித ஒரு மாநில தலைவருக்கும் இல்லாத வகையில் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கென்று தனியான ஒரு ஃபேன் பேஸை அவர் வச்சிருந்தார். அவர் ரசிகர்கள், தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது என்பதுதான் தொடர்ந்து அவர் நிறுவ முயற்சி செய்கிறார். அதற்கேற்ற போல அவரது ஆதரவாளர்கள் தனியாக போஸ்டர் ஒட்டுவது போன்ற பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் அவ்வப்போது ஈடுபடுவார்கள். தற்பொழுதும் அவர்கள் ஒட்டிய ஒரு போஸ்டர் என்பது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த போஸ்டர்ல மோடியோ மற்ற பாஜக தலைவர் இல்லாத ஒரு போஸ்டராக ஒட்டப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்குது. எனவே தனது ஆதரவாளர்கள், கட்சிக்குள் இருக்கக்கூடிய தனது ஆதரவாளர்கள் பிளஸ் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து அவருக்கான ஒரு ஆதரவை திரட்டுவது என்கிற ஒரு நிலைக்கு அவர் சென்றிருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாயிருக்கிறது.
அதே போல அவ்வாறு அவர் தனியாக ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன மாதிரியான ஒரு கட்சி ஒரு இயக்கமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மக்கள் சக்தி இயக்கம் என்கிற ஒரு பெயரும் மக்கள் சக்தி கழகம் என்கிற ஒரு பெயரும் அடிபடுகிறது. இந்த பெயர்களை பொறுத்த வரையில சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் ரஜினி கட்சி தொடங்க இருக்கிறார் என்ற தகவல் வந்து அவர் தனது ரசிகர்களை வந்து அழைத்து அதே போல தனது மன்ற நிர்வாகிகளை அழைத்து ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் என்று நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு கட்சியாக அது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் அதற்கு பின்னால் வந்து அது கைவிடப்பட்டது. அவ்வாறு அவர் கட்சியாக அறிவித்திருந்தார். மக்கள் சக்தி இயக்கம் அல்லது மக்கள் சக்தி கழகம் என்ற பெயர்ல அவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர் தான் இந்த பெயராக வருகிறது. அதாவது அதை அவர் கேட்டு பெறுவார் என்று அந்த ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. இதை ஒட்டிய ரஜினியை அவர் விரைவில் சந்திக்க இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. டெல்லி சென்றுவிட்டு அங்கு அவருக்கு தலைவர்களுடன் அவருடன் நடத்தக்கூடிய ஆலோசனையின் முடிவில் இங்கே வந்து ரஜினியை சந்தித்து அந்த கட்சியை வாங்குவது தொடர்பாகவும் கட்சியை அவரிடமிருந்து பெறுவது தொடர்பாகவும் அவர் ஆலோசிக்கலாம். மேலும் கட்சியை பெறுவது மட்டும் இல்லாமல் ரஜினியின் ஆதரவை பெற்று அவர் மற்ற விஷயங்கள், அதாவது புதிய கட்சியை தொடங்கினாலும் அல்லது அவரிடமிருந்து கட்சியை பெற்றாலும் கூட ரஜினியுடைய ஆதரவு என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதை நிச்சயம் அவர் கேட்டு பெறுவார். ரஜினியும் அண்ணாமலைக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியா இருக்கிறது. இது எல்லாமே ஒரு தகவலாக போய்கொண்டிருக்கும் பொழுதே அண்ணாமலையினுடைய இந்த டெல்லி பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேசிய கட்சி ஒன்றில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய இந்த செயல்பாடுகள் தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் மத்தியில் ஒரு சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றே கூற வேண்டும். அதற்கான காரணம் ஏற்கனவே இவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு இவர்கள் வகுத்த வியூகம் மற்றும் அவர்கள் தொகுதிகளை தேர்ந்தெடுத்த முறைகள் எல்லாமே தவறு என அவங்க இன்னர் மீட்டிங், அதாவது அவங்க கட்சிக்குள் நடக்கக்கூடிய மீட்டிங்களை சுட்டிக்காட்டி வந்த நிலையில தற்போது அதெல்லாம் ஒரு பேசு பொருளாக அவர் ஒரு குற்றச்சாட்டாக டெல்லியில் வைக்கலாம் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே டெல்லியில் அவருக்கு சென்று தனது பதவி விலகலை வழங்க இருக்கிறாரா, கட்சி மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது புகாராக அளித்துவிட்டு தனது அதிருப்தியை தெரிவித்துவிட்டு இந்த ரெசிக்னேஷன் இருக்குமா, அல்லது கட்சி மேலிடம் அவரை சமாதானம் செய்து அவரை மீண்டும் பாஜகவிற்கு பணி செய்வதற்காக அனுப்பி வைப்பார்களா போன்ற முக்கியமான கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.